சிவாவும் ஜனனியும் ஆரத்தி காட்டுங்கோ. ஜனனி வா. இந்த பந்தக்கால் ரம்யாவுக்கும் சிவாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. சாமி, இந்த ஆரம்ப துளசிக்கும் சிவாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காக நடக்க போறதுன்னா நல்லபடியா நடக்கணும் கடவுளே. என்ன நமக்கு எப்ப இதே மாதிரி? உனக்கு ஒத்த கால் இல்ல 4 கால். புரியலையே. எனக்கும் புரியல. அது 4 கால்னா செத்ததுக்கு அப்புறம் தூக்கிட்டு போறது. சொன்னா நானும் சிரிப்பேன்ல. சொன்னா சிரிக்க மாட்டேன், அழுதுருவ. என்ன லுக்கு? யார் ஆளுன்னு சீக்கிரம் தெரியதானே போகுது. மாமா, நீயும் நானும் சேர்ந்து மஞ்சள் பூசலாமா? I don't like that. பிடிக்கலையா? பிடிக்காதவ கூட நீயே மாமா வாழற. சிவா சொன்னது என்ன இல்ல ஒன்ன. ஐ லைக் மாமா. எல்லாரும் சாமியை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு பந்த காலம் நட்டலாம். பா வாங்க பா வாங்கப்பா. வா. 5 பேர் வந்து நில்லுங்க போதும். பார்த்து பார்த்து பார்த்து. சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். சிவா வாப்பா. சரிப்பா. அண்ணா இங்க பக்கத்துல மண்டபம் தெரியாதுமா, அவர்கிட்ட கேளுமா. அண்ணா இங்க ராஜலட்சுமி கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? பக்கத்தால தான்மா இருக்கு. அங்க எதுக்குமா போறீங்க? அங்க என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதுக்காக தான் வந்திருக்கேன். ராசம்பளம் பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, அம்பல மகன் சிவா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன். நேரா போங்க. 2வது தெருவுல ம். திருமண உடனே பக்கத்துல இருக்கு. ரொம்ப நன்றிங்க. சரிம்மா. அண்ணே என்னண்ணே, நம்ம ஊர் சுமதி இந்த ஊர் கல்யாணத்துக்கு வந்திருக்கு. புரியுதா இல்லையாடா? மலேசியா மொழியில பேசி இந்த சேதுவையே முட்டாளாக்கிட்டா. அம்பலம் வீட்டுல இருக்கிறது ஜனனி இல்லடா, என்னோட துளசி. அண்ணே பெரிய ஆளு தானே, உங்களையே நம்ப வச்சிட்டாங்க. இப்ப என்னென்ன பண்றது? நான் எப்படா முட்டாளா இருந்தேன்? அண்ணனையே புலம்ப விட்டாங்கடா, அவங்கள சும்மா விடக்கூடாதுடா. கல்யாணம் நடக்க போகுதுண்ணே, என்ன பண்றது? என் பொண்டாட்டி துளசிக்கு தாலி கட்ட அவன் யாரா? நானே கட்டுறேன். முன்னால கட்டினது செல்லாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சுல்ல. தாலி கட்டி இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். வாங்கடா போலாம்.
கொடுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து. நான் போய் மற்ற தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். கொடுங்க. மாப்பிள்ள அலங்காரத்துக்கு போதுமா? எல்லா மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமா. நல்லா கிராண்டா டெக்கரேஷன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து சொல்லிட்டேன். மாமா இவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க மாமா. சரி போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்து வரேன். மாப்பிள்ள தான் எல்லா வேலையும் அப்படிங்களா? கொடுங்க. சரி. இப்படி வச்சிருங்க. வச்சுங்க. இங்க வைங்க. அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டீங்களா? ஆ. அவ்வளவுதானே? அத்தை முதல்ல இந்த மாத்திரையை போடுங்க. என்னம்மா இப்ப எதுக்குமா? வேலையை முடிச்சுட்டு போட்டுக்க மாட்டேனா? அத்தை நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். ரெஸ்டா? அதுக்காகவா நம்ம மண்டபத்துக்கு வந்திருக்கோம்? அவங்க சொன்னாலாம் கேட்கவே மாட்டாங்க. ஜனனி நீதான் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நீ கல்யாண பொண்ணாச்சே, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. என்ன அந்த டாஸ் டார்ச்சர் தாங்க முடியலண்ணே. எங்க போனாலும் பின்னாடியே வரான். சித்தி இத புடிங்க. அவன் எதுக்கு இங்க வந்தான்? எல்லாம் காவேரிக்காக தான். என்ன கிண்டலா? அவனுக்கு என்ன பண்றப்ப டேய் புடிச்சா என்ன சிவா? சரி தாஸ் வந்திருக்கானா? சரி ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க சிவா. கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற சார்? நம்ம வீட்டு நல்லது நடக்கட்டும். தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வேண்டாப்பா. ஆமாண்டா. ஏய் நீங்க ஏண்டி அவன் பின்னாடி போனீங்க? அவன் பின்னாடி நாங்க போறோமா? என்னம்மா பேசுற நீ? அம்மா நாங்க எங்க போனாலும் அவன் தான் பின்னாடியே வரான். இந்த விஷயத்துல பிரச்சனை இல்லாம கிளியர் பண்ண வேற ஒரு ஐடியா இருக்கு. என்ன காவேரி தாசு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? அம்மா இவளுக்கு அந்த பொறுக்கிய கட்டி வைங்கம்மா. ஐயே அவன் என் பின்னாடியா சுத்துறான்? ஹேய் வேண்டாம், சும்மா இருந்துரு. அடி ஜனனி நீ என்னமோ சொன்னீ, அது சொல்லு. என்னன்னு சொல்லு. புடிச்சு பெண்டை காட்டிடுறாமன. அண்ணா எங்களுக்கும் சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல. ஆமா தெரிஞ்சா நாங்களும் கை தட்டலாம்ல. இங்க வா. அது எல்லாமே முடிஞ்சு. சூப்பர்ண்ணே. அப்படி என்ன சிரிக்கிறீங்க? சரி நீங்க வேலையை பாருங்க. சரி. நீங்க வாங்க சிவா, நாம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சரியா இருக்கான்னு. ப்ரோ வெயிட், நாங்களும் வரோம். வா. நம்ம கிட்ட ஃபைட் பண்ண அண்ணனை கூட்டின்னு வராளுங்களா? என்ன பண்ணாலும் நமக்கு மௌனம் தான் நல்லது. நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஏய் சொல்லு. நீயே சொல்லுண்ணே. பவானி நீ சொல்லுமா. சி
நீயே சொல்லுன, நான் எப்படி சொல்றது? என்ன சொல்லணும்? ம், ஒரு நிமிஷம் காவேரி நீயே சொல்லிடுறேன். சாச்சா, நீயே சொல்லு. என்ன சொல்லணும்? அவசரப்படாதப்பா, சொல்லதானே போறாங்க. நமக்கு என்னன்னா, சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. காவேரி ஏதாவது சொன்னாங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன மேட்ரு? காவேரி சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்படியா? சொல்லுங்க ப்ளீஸ். இங்க வா. உன் பேண்ட் பின்னால கிழிஞ்சிருக்கு. நிஜமாவா? உனக்கு தெரியாது, நான் அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்க. எங்க கணக்கு தான் தெரியும். போட்டிருக்கிறது என்ன கலர் ஜட்டின்னு சொல்லவா? ஓட அண்ணே, போயிட்டா. வா. சரி, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா, இவங்களுக்கும் கொடுங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க. நன்றிமா. விசாலாட்சி குடிக்க ஏதாவது கொடுங்க. கொலை பட்டினியில் கிடக்குறா. சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா. அவ அப்படித்தான் ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பா. கல்யாணம் நடக்க தானே போகுது, சொல்லி சாப்பிட வைங்க. சரிங்க ஐயா. எப்பவுமே அவ அப்படித்தான். போயிட்டா. ஜனனி, இனிமே அவன் வரவே மாட்டான். என்னது ஜனனியா? அவள அண்ணின்னு சொல்ல மாட்டியா? அண்ணி, அண்ணி. ஹே, என்ன கிண்டல் பண்றியா? கிண்டலோ சீரியஸோ அண்ணி அண்ணி தான். டே சிவா, இவளுங்களும் வேலை செய்ய மாட்டாளுங்க, செய்யவும் விட மாட்டாளுங்க. நீ தயவு செஞ்சு கூட்டிட்டு போடா. அப்படியா? ஆமா, நாங்கெல்லாம் சின்ன பசங்க. ஓஹோ. ஆமா, சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்களா? இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. தேங்க் யூ. எனக்கு வேணாமா? இல்ல இல்ல, எனக்கு எடுத்துக்கப்பா. வேண்டாம். பரவாயில்ல, குடினா. இவங்க 2 பேருக்கும் பால் கொடுங்க. இந்த குழந்தைங்க எதை கொடுத்தாலும் குடிக்கும். அதான் அப்பவே சொன்னாங்க, நீ தான் கேட்க மாட்டேன். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். நான் தான் விரதம் இருக்கேன்ல, நீங்க குடிங்க. அத்தை, நிறைய வேலை செய்யணும், அதுக்கெல்லாம் தெம்பு வேண்டாமா? தெம்பு மனசுல இருக்குமா? அடேங்கப்பா.
டேய் இங்கே இருங்கடா. எனக்கு யாருன்னு தெரியும். யாரா இருக்கும்? இந்த ஊர்ல எனக்கு வேற யார தெரியும்? அப்போ மலேசியா மலாய் மொழியெல்லாம் ஏமாத்த வேலையா? துளசி தானே? எப்படி கரெக்டா? கண்டுபிடிச்சிட்டியா? ஏய், நான் என்ன சேதுவா? நீ மலேசியான்னு சொன்னதோ நம்பிட்டு போறதுக்கு? என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, அப்பா வரலையா? துளசி, நான் தாம்மா அவரை வர வேண்டான்னு சொன்னேன். அப்போ அந்த கிழவி இங்கே தான் இருக்காளா? என்ன இது? இது கோலம் போடும்போது இலேசப்பட்டு தம்பி. அப்போ அன்னைக்கு வந்து மூஞ்சில கலர் பவுடர் பூசி நம்ம முகத்துல கரிய பூசிக்காத. ஏன் சித்தி, ஏன் வர வேண்டான்னு சொன்னீங்க? நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? இந்த பாரு, அவர் இங்க வந்தாருன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுவாரு. எல்லாமே கெட்டு போயிடும். அந்த திருட்டு பைய சேதுவுக்கும் தெரிஞ்சிடும். ஆமா துளசி, அந்த எரும மாடு கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆமா, அவன் சரியான ரவுடி நாய். அவன் ஊருக்குள்ளதான் இருக்கானா? அவனை கொஞ்ச நாளாவே காணோம். ஒருவேளை செத்துக்கிட்டு போயிட்டானோ என்னமோ. அப்பாவும் வருவாருன்னு நினைச்சேன். இத பாரு துளசி, உன் கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அப்பா கண்டிப்பா இங்க வருவாரு. சரியா? சரி வா, உள்ள போலாமா? இத பாரு சுமதி, சித்தி. நீ இனிமே அவளை துளசின்னு கூப்பிடாத, ஜனனின்னு கூப்பிடு. ஓகே சித்தி. ஜனனி, போலாமா? வா போலாம். அண்ணே, அப்படியே அச்சு அசல சாப்பாடு இலையை எடுக்கிற மாதிரி இருக்கீங்க. ஏய், கிழவி என்ன திருட்டு முண்டோன்னு சொல்றா. சுமதி வேற என்னை எரும மாடுன்னு சொல்றா. என் ஆள் என்ன நாயின்னு சொல்றா. நீ என்னன்னா என்னை எச்சல் எடுக்கிறவன் சொல்ற. என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? பாரு, அவளை தூக்காம விடக்கூடாது. நேரம் பார்த்து தூக்கிட்டு போக வேண்டியதுதான். காரை ரெடியா வச்சுக்க. கடைசி நேரத்துல பெட்ரோல் இல்ல ஆயில் இல்லைன்னு சொன்னீங்க, கொன்னு போட்டுருவேன். என் அண்ணன் வாமா. அண்ணே வா மகள. என்னம்மா கிடைச்சதா? என்னம்மா நீ கிடைக்கலன்னா விட்டுருவனா? எங்க இதுல இருக்கு பாரு. இத புடி. சூப்பர்ண்ணே, அப்படியே இருக்கு. இந்த ரம்யா பாரு. ரம்யா, பார்டர் அதே மாதிரி இருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு. என்னமோ பண்ணுங்க, ரம்யா கழுத்துல சிவா தாலி கட்டணும்.
அதுதான் எனக்கு வேணும். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஜனனிக்கு என்னெல்லாம் சடங்கு நடக்குதோ அதே மாதிரி நம்ம ரம்யாவுக்கும் பண்ணணும். மணப்பெண் ஜனனி மாதிரியே நம்ம ரம்யாவும் ரெடி ஆகணும். சரி, ரெடி ஆயிட்டா மாப்பிள்ள தாலி கட்டிடுவாரா? எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு எங்க பின்னால சுத்துற? நாங்க என்ன வெட்டி வேலை பார்க்கறோம்னு சொல்றியா? மேல ஐயோ தம்பி தம்பி, ஐயோ சும்மா இருடி. கோவிச்சுக்காதீங்க தம்பி. நீ வாயை பொத்திக்கிட்டே இருக்க மாட்டியா? மேகலை, நீ சொல்லு. சாரி. நான் சொல்லல. அண்ணே, பக்கத்து ரூம்ல ரம்யாவை ஜனனி மாதிரி ரெடி பண்ணி வெயிட் பண்ண வச்சிடுறேன். ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வர சொன்னதும் நான் ரம்யாவை அழைச்சிட்டு போறேன். ஜனனி மடமேடைக்கு வராம நீதான் தடுக்கணும்.